இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதில் எந்த தயக்கம் காட்டுவதில்லை. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, எல்லா துறைகளை பற்றி பேசுகிறார். ஒரு துறை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறையிலும் என்னென்ன நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும், மத்திய அரசு நமக்கு நிதிகளை எப்படி வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு என்னென்ன அனுமதிகளை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அங்கே பேசுகிற போது பேசியிருக்க. போன முறை அதைத்தான் பேசிவிட்டு வந்தார். ஆகவே செய்திகளை பொறுத்தவரையிலும் அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியில் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிற போதே 5 ஆண்டு கால திட்டம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து ஒவ்வொரு துறையின் சார்பாக எப்படி நாம் அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு துறையின் சார்பாக 5 ஆண்டு கால திட்டப்பணிகள் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசின் திட்டப்பணிகள் என்ற முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு துறையும் அதற்காக கூர்ந்து கவனித்து துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிற அலுவலர் பெருமக்களோடு இணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம்.